கேஸ் லீக்கேஜ் டிடெக்ஷன் சென்சார் பல உயிர்களை காப்பாற்றும். வீட்டில் யூஸ் பண்ற எல்பிஜியை ஈஸியாக டிடெக்ட் பண்ண முடியும். நீங்க இந்த வேர்ல்டில் எங்க இருந்தாலுமே இந்த வேல்யூஸை நீங்க ரீட் பண்ண முடியும். இதோட பாத்தீங்கன்னா அலாரம் அடிக்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு நோட்டிபிகேஷனும் கிடைக்குது. வந்தாச்சு புது ப்ராஜெக்ட் கேஸ் லீக்கேஜ் டிடெக்ஷன் சென்சார். இந்த குட்டி கொசுவல போல இருக்கிற இந்த நாப் தான் பல உயிர்களை காப்பாற்றும். எப்படி தெரியாம வீட்டுல கேஸ் திறந்து வச்சுட்டு வீட்டை பூட்டிட்டு போயிடுவாங்க. வெளில வருதுன்னு யாராவது போய் எட்டி பார்க்கும்போது இதெல்லாம் அவாய்ட் பண்ணோம்ல. அதுக்காக இந்த சிம்பிள் ப்ராஜெக்ட் எடுத்துருக்கேன். சிம்பிளா ஒரு MQ6 கேஸ் டிடெக்ஷன் சென்சார், ஒரு ESP32, ஒரு பேட்டரி, ஒரு பஸர். தட்ஸ் இட். பேட்டரி இல்லாம கூட நீங்க பண்ணலாம். இந்த MQ6 கேஸ் டிடெக்ஷன் சென்சாரால கம்பஸ்டிபிள் கேஸ் வீட்ல யூஸ் பண்ற எல்பிஜியை ஈஸியா டிடெக்ட் பண்ண முடியும். இது எப்படி ஒர்க் ஆகும்னா, இதுக்குள்ள இருக்க மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர் இதுக்கு தேவையான ஸ்பெசிபிக் ஸ்மோக் அது மேல படும்போது லைக் எல்பிஜி அதோட ரெசிஸ்டன்ஸ் வேரி ஆகும். இந்த வேரியிங் ரெசிஸ்டன்ஸ் தான் அனலாக் வேல்யூவா நம்ம கேப்சர் பண்ணுவோம் வித் ஹெல்ப் ஆஃப் மைக்ரோ கண்ட்ரோலர். இந்த வேல்யூஸ் தான் நம்ம என்ன கேஸ் லீக் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம டயக்ராம் பார்க்கலாம். ஸோ டயக்ராம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள். டைரக்டா ESP32 கூட நம்ம சென்சார் கனெக்ட் பண்ணியாச்சு வித் பஸர். இந்த இதில் ESP32 ஏன் பச்சை கலர்ல இருக்குன்னு நீங்க கேட்கலாம். ஆக்சுவலி இதுவும் ESP32 தான், பட் இதோட மாடிஃபைடு வெர்ஷன். இது கிளிஃபோடைய ESP32 C6 மாடியூல். சேம் ESP32 தான், பட் இது அடிஷனலா நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் ஏன் இதை ஸ்பெசிஃபிக்கா யூஸ் பண்றேன்னா, எனக்கு எல்லாம் இன்பில்ட்டா பேட்டரி சப்போர்ட் கொடுக்குறாங்க. டைரக்டா நான் பேட்டரியை பிளக் அண்ட் ப்ளே பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். மற்றதெல்லாம் இதை பத்தி தெரியணும்னா ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்க. நீங்க நார்மல் ESP32 இதை தாராளமா பண்ணலாம். இதே கனெக்ஷன் வச்சு கூட லைட்டா பின் நம்பர்ஸ் மட்டும் மாறும். அண்ணன் சாட் ஜிபிடி கேட்டீங்கன்னா சொல்லிடுவாப்ல. கோடிங் பார்ட் அப்படின்னு வந்தீங்கன்னா Arduino IDE இதை ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பார்ட்ல பார்த்தீங்கன்னா நம்ம பிளிங்க் ஆப் யூஸ் பண்ணிருக்கோம். So first blink உடைய default variablesலாம் initialize பண்ணிக்கிறோம். Then Wi-Fi வந்து கனெக்ட் பண்றதுக்கான libraries and நான் வந்து A3 ல MQ6 கனெக்ட் பண்ணிருக்கேன். Then இது வந்து buzzer pin, then threshold. இது வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணும் கைஸ். பிகாஸ் ஈச் அண்ட் எவரி MQ6 சென்சார் வந்து ஃபர்ஸ்ட் பேக்கெட் பிரிச்சு நீங்க ஆன் பண்ணும்போது அதோட வேல்யூ சம்வேர் அரௌண்ட் 2500 கிட்ட இருக்கும். அப்பதான் அது வந்து இனிஷியலைஸ் ஆகுதுன்னு அர்த்தம். கிட்டத்தட்ட ½ an hour எடுக்கும் அதோடைய ஒரிஜினல் பொசிஷனுக்கு செட்டில் ஆகிறதுக்கு. என் கேஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 45 minutes கிட்ட அது நாளே விட்டுச்சு. ஸ்லோவா டிக்ரீஸ் ஆகி அப்புறம் எனக்கு 200, 100ல சம்திங் அந்த ரேஞ்சில் நின்னுச்சு. ஸோ உங்களுக்கு வந்து அர்ஜென்ட்டா நீங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நீங்க டைனமிக்கா இன்க்ரீஸ் பண்றது ரொம்பவே நல்லது. ஸோ அதை தான் நம்மளும் பண்ணிருக்கோம். ஸோ தென் வந்து SSID பாஸ்வேர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். உங்களுடைய லோக்கல் வைஃபை சர்வரோட SSID பாஸ்வேர்ட்ஸ் நீங்க ரீப்ளேஸ் பண்ணணும். அப்பதான் அது ஒர்க் ஆகும். நீங்க இந்த வேர்ல்ட்ல எங்க இருந்தாலுமே இந்த வேல்யூஸை நீங்க ரீட் பண்ண முடியும். ஓகே, அதுக்காக தான் அது. ஸோ ரீட் இன்டர்வல் அப்படின்னு 1000 போட்டிங்கன்னா 1 செகண்ட் ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டே இருக்கும். நீங்க 500 போட்டிங்கன்னா 0.5. ரீட் கேஸ் சென்சார்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ள ரீட் பண்றோம். அதை அப்படியே நான் பிளிங்க் ஆப்லயும் ரைட் பண்றேன். அதாவது V0 அப்படின்ற வேரியபிளை ரைட் பண்றேன். V0 இதெல்லாம் நான் வந்து கிரியேட் பண்ணும்போது சொல்றேன். V0 அப்படின்றது V0 V1 அப்படின்லாம் இருக்கும். நான் அதை வந்து கிரியேட் பண்ணும்போது சொல்றேன். ஸோ தென் கேஸ் வேல்யூ கிரேட்டர் தேன் த்ரெஷோல்ட் வேல்யூ அப்படின்னா அலாரம் அடிக்கணும் இல்லையா, அதுக்காக பஸர் ஸ்டேட்டை நான் ட்ரூ பண்றேன். அதாவது நான் பஸரை நான் ஆன் பண்றேன், விச் மீன்ஸ் பஸர் பின் ஹை பண்றேன். தென் வந்து ஒரு லாக் ஈவெண்ட்டையும் கிரியேட் பண்றேன் என்னோட கேஸ் டிடெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் அப்பதான் எனக்கு மொபைல்ல புஷ் நோட்டிஃபிகேஷன் வரும். அதனால தென் அப்படி ட்ரிகர் ஆகல அப்படின்னா எல்லாத்தையும் லோ பண்ணி விட்டுருவேன். தென் வந்து V1 அப்படின்ற ஒரு இடம் இருக்கு, அது வேரியபிள் 1. அதுல வந்து நான் த்ரெஷோல்டை அட்ஜஸ்ட் பண்ணுவேன். அதாவது என்னோட ஆப்ல இருந்து நான் த்ரெஷோல்டை கண்ட்ரோல் பண்ணுவேன். அதுக்கு தான். ஸோ தென் செட்டப்ல நார்மலா வந்து பேசிக் தான் வைஃபை இனிஷியலைஸ் பண்றோம். blink.connect, blink.config and time interval absolutely 1 second ஒரு வாட்டி நம்ம ரீட் பண்ணணும்னு போட்டிருக்கோம் இல்லையா, அது. தென் லூப்ல blink order டைம் order. ஸோ நம்ம இப்போ blink ஆப் எப்படி இனிஷியலைஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ உங்க ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து நான் blink கன்சோல் போய்க்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்க லாகின் பண்ணணும். லாகின் பண்ணாதான் இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ இதை நான் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணிருக்கிறதால எனக்கு இப்படி காட்டுது. நான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றேன், டெவலப்பர் ஜோன் போயிட்டு நியூ டெம்ப்ளேட் கிளிக் பண்றேன். ஸோ டெம்ப்ளேட்ல உங்களோட நேம் போட்டுக்கோங்க. நான் டெஸ்ட் கேஸ் டுட்டோரியல் போறேன். ஹார்ட்வேர் டைப் ESP32 தான். நீங்க ESP32 எந்த வெர்ஷன் யூஸ் பண்ணாலும் ESP32 தான் போடணும். வைஃபை தான். ஸோ இங்க நீங்க ஈத்தர்நெட் வைஃபை எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷன்லாம் போடணும்னு அவசியம் இல்லை, போட்டுக்கலாம். ஸோ தென் வந்து டேரக்டா நீங்க டேட்டா ஸ்ட்ரீம்ஸ் போயிடுங்க. டேட்டா ஸ்ட்ரீம்ஸ்ல இப்போ நீங்க 2 வேரியபிள் இங்க இனிஷியலைஸ் பண்ணணும். ஒன்னு வந்து ஃபார் யுவர் V1 அண்ட் another ஃபார் V2. நம்ம வந்து கேஸோட ரீடிங்ஸ் தான் நம்ம வெப்சைட்ல ஷோ பண்ணுவோம். அண்ட் தென் த்ரெஷோல்டா நம்ம வெப்சைட்ல இருந்து டேட்டா கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் நான் வந்து வெர்ச்சுவல் பின் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். ஸோ வெர்ச்சுவல் பின் இதில் வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் ரீடிங்ஸ்னு போடுறேன். கேஸ் ரீடிங்ஸ் வந்து எனக்கு எந்த பின்ல நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, கேஸ் ரீடிங் வந்து V0 இருக்கு. ஸோ நான் V0 யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தென் மினிமம் மேக்ஸிமம் இருக்கு. கேஸ் ரீடிங் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு புதுசாக நீங்க பண்றீங்கன்னா 2000 சொன்னேன் இல்லையா, ஸோ 2000 போட்டுக்கலாம். ஸோ தென் கிரியேட். அப்புறம் இன்னொரு டேட்டா ஸ்ட்ரீம், அதுவும் வெர்ச்சுவல் பின். இந்த டைம் வந்து V1 ஃபார் த்ரெஷோல்டு. ஸோ V1 இருக்கட்டும், இதில் நான் த்ரெஷோல்டுன்னு மாத்துறேன். ஸோ த்ரெஷோல்டு வேல்யூமே மேக்ஸிமம் நீங்க 1000 யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுக்கு மேலே உங்களுக்கு போகாது. கிரியேட் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம 2 டேட்டா ஸ்ட்ரீம் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம வெப் டேஷ்போர்டுக்கு கிளிக் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணணும். நம்மளுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து காஜ் யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரேடியல் காஜ் கூட யூஸ் பண்ணலாம். ரவுண்டாக வரும். இது வந்து சும்மா இந்த மாதிரி டிஜிட்டல் 200 மாதிரி வந்துட்டு இருக்கோம். ஸோ தென் மேலே போயிட்டு நான் ஒரு ஸ்லைடர் எடுத்துக்கிறேன் த்ரெஷோல்டு வேல்யூ மாற்றுறதுக்கு. நீங்கள் வேணா எதாவது பெருசும் பண்ணிக்கலாம். இதையும் நான் கொஞ்சம் பெருசு பண்ணுறேன். இப்படி கீழே வச்சுக்கலாம். ஓகே ஃபைன். 2 இருந்தாலே போதும் கைஸ்.
ஸோ வந்து நான் சேவ் கொடுத்துட்றேன். ஸோ தென் நீங்கள் வந்து திருப்பி இதை எடிட் கொடுங்க. எடிட் கொடுத்ததுக்கப்புறம் டேஷ்போர்டுக்கு இதில் கேஜ் இருக்கா, அந்த கேஜில் போய் கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா சூஸ் டேட்டா ஸ்ட்ரீம் இருக்கும். ஸோ இதில் நம்ம கேஸ் ரீடிங்ஸை இங்கே டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ இதை நான் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இதில் ஓவரைட் டேட்டா ஸ்ட்ரீம்ஸ் 0 to மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ வேணும்னு சொல்லி வச்சுக்கலாம். சேஞ்ச் கலர் பேஸ்ட் ஆன் வேல்யூ கொடுக்கலாம். ரெட் டு ஒயிட் வந்து எனக்கு மாறணும், ரெட் டு க்ரீன் வந்து எனக்கு மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுக்கலாம். ஸோ இன்வெர்ட் கிரேடியன்ட், ஸோ க்ரீன்லேருந்து ரெட்டாக மாறும் என் ரீடிங்கு. ஸோ சேவ் கொடுத்துட்றேன். அதாவது 0 to 100 நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், சும்மா ஒரு வாட்டி மாறிட்டு இருக்கோம். பட் ஆக்சுவலி வந்து நீங்கள் கேஸ் ரீடிங் 2000 வரைக்கும்லாம் போகாது. உங்களுக்கு ஃபுல்லாக கான்ஃபிகர் ஆகிடுச்சு அப்படின்னா மேக்ஸிமமே உங்களுக்கு 1000 தான் இருக்கும். ஸோ தென் இங்கே ஒர்க் முடிஞ்சிருச்சு. நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ ஃபஸ்ட் நீங்கள் டிவைசஸ் போகணும். இப்போ எவ்வளோ நேரம் நீங்கள் டெவலப்பர்ஸ் ஒன்றில் பண்ணியிருப்பீங்க. இப்போ டிவைசஸில் போயிட்டு நியூ டிவைஸ் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து ஃப்ரம் டெம்ப்ளேட்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரம் டெம்ப்ளேட் வந்து நம்ம இப்போ கேஸ் டுட்டோரியல்னு கிரியேட் பண்ணோமோ அது இங்கே வந்துருச்சு. ஸோ டிவைஸ் நேமும் நம்ம கேஸ் டுட்டோரியல் ESP32ன்னு வச்சுக்கலாம். ஸோ கிரியேட் பண்ணிடுறேன். நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணது அங்கே இருக்குது. இப்போ புதுசாக கிரியேட் பண்ணது அப்படியே இங்கே வந்துருச்சு. ஸோ இப்போ டிவைஸ் கிரியேட்டட்னு சொல்லி இந்த 3மே உங்களுக்கு வந்துடும் பாருங்க. அதாவது ஆத்தென்டிகேஷன் டோக்கன், டெம்ப்ளேட் ஐடி, டெம்ப்ளேட் நேம் அப்படியே கிளிக் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு இந்த டாப்பில் இருக்க 3 லைனை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணுங்க. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ தென் அவ்வளோதான். உங்களுக்கு இப்போ 2வது டிவைஸ் கிரியேட் ஆகிடுச்சு. சப்போஸ் உங்களுக்கு திருப்பி எடிட் பண்ணணும்னா இங்கேயே நீங்கள் எடிட் பண்ணி டேஷ்போர்டு எடிட் பண்ணிக்கலாம். A1 அப்ளை கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் இந்த கோடை உங்களோட ESP32 அப்லோட் பண்ணிவிட்டு உங்களுடைய கரெக்டான SSID பாஸ்வேர்ட் கொடுத்து அப்லோட் பண்ணணும். இல்லைனா ரன் ஆகாது, வைஃபை கனெக்ட் ஆகாது. அப்புறம் வைஃபை கனெக்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 5 minutes கிட்ட ஆகும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம் கனெக்ட் ஆகிறதுக்கு. எனக்கு அப்படி தான் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் இதில் உங்களுக்கு ஆன்லைன் அப்படின்னு டிஸ்பிளே ஆகிடும். தென் உங்களுக்கு ரீடிங்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இங்கே டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அண்ட் ஃபைனலி உங்களுக்கு மொபைலில் புஷ் நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா நம்ம இன்னொரு செட்டிங்ஸ் இங்கே எனேபிள் பண்ணணும். ஸோ திருப்பி நான் வந்து இதில் எடிட் போவேன். எடிட் டேஷ்போர்டில் போயிட்டு ஆட்டோமேஷன் டெம்ப்ளேட், இதில் ஈவெண்ட்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. இதில் கிரியேட் ஈவெண்ட் கொடுங்க. இங்கே வந்து கஸ்டம் ஈவெண்ட் அண்ட் வந்து ஈவெண்ட் நேம் வந்து எனக்கு கேஸ் அலர்ட் அப்படின்னு சொல்லி நான் வைக்கிறேன். ஸோ கேஸ் அலர்ட் தான் ஈவெண்ட் கோட் வந்து கேஸ் அலர்ட் அப்படின்னு கிரியேட் ஆயிருக்கு பாருங்க இதை. ஸோ தென் நோட்டிஃபிகேஷன் வந்து எனேபிள் நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் வந்து இமெயில் அனுப்பணுமா இமெயில், இல்லைனா புஷ் நோட்டிஃபிகேஷன் டு டிவைஸ் ஓனர் கொடுத்துடலாம். இமெயில் டு டிவைஸ் ஓனர் அது வேண்டாம், ஏன்னா அது ரொம்ப ஸ்பேமிங்காக இருக்கும். அதோட அது நோட்டிஃபிகேஷன் பெருசாக வராது, நிறைய பேர் அதை ஆஃப் பண்ணி வச்சிருப்பாங்க. அண்ட் எனேபிள் நோட்டிஃபிகேஷன் மேனேஜ்மெண்ட் எல்லாமே எல்லாம் ஆன் பண்ணிக்கோங்க. SMS வந்து நீங்கள் பண்ணணும்னா அதுக்கு நீங்கள் பே பண்ணணும். அண்ட் செட்டிங்ஸ் போய்க்கோங்க. அண்ட் இது வந்து எவ்ரி 1 second கொடுத்துங்க, ஏன்னா டெஸ்டிங் பர்பஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அண்ட் தென் இதையும் நீங்கள் வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம். அண்ட் எக்ஸ்போஸ்ட் ஆட்டோமேஷன்ஸ் இதையும் ஆன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஜென்ரலில் இப்போ நீங்கள் அதை கிரிட்டிக்கலில் வச்சுருங்க, அப்போ தான் கொஞ்சம் அலர்ட் அதிகமாக வரும். ஸோ கிரியேட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் கேஸ் அலர்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று கிரியேட் ஆயிருக்கும். ஸோ இது என்ன பர்பஸ் அப்படின்னா, இதில் கோட் வந்து கேஸ் அலர்ட்னு இருக்கா, இங்கே பாருங்க. நாம் இந்த இடத்துல ஒரு நோட்டிஃபிகேஷன் கிரியேட் பண்ணோம் பாருங்க. blink.log ஈவெண்ட்னு கிரியேட் பண்ணோமா. கேஸ் டிடெக்டட் ஸ்ட்ரிங் வந்து கேஸ் டிடெக்டட் ரைட்டா. இந்த இடத்துல வந்து இந்த லாக் ஈவெண்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பராமீட்டர் வந்து ஈவெண்ட் நேம் தான் நீங்கள் கொடுக்கணும். சிம்பிள் இருக்க ஈவெண்ட் நேம் என்னன்னா கேஸ் அலர்ட் தான். இதை காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல போட்டுடணும் கேஸ் அலர்ட். அப்படி போட்டிங்கன்னா ஸோ நீங்கள் எப்பப்பெல்லாம் கோடிங்கில், அதாவது எப்பப்பெல்லாம் உங்கள் ESP32 கேஸ் அலர்ட் அப்படின்ற ஒரு அலர்ட்டை கொடுக்குதோ அப்போல்லாம் உங்களுக்கு இதுக்குள்ளே நீங்கள் என்னெல்லாம் கொடுக்குறீங்க, அதாவது எந்தெந்த நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ண சொல்லி கொடுத்துருக்கீங்களோ அதெல்லாமே ஆன் பண்ணிடும். அதாவது நீங்கள் இமெயில் யாருக்கு அனுப்பணும்னு சொல்லி போட்டிருக்கீங்களோ அவங்களுக்குலாமே அனுப்பி விட்டுரும். ஓகேவா? இது ஆக்சுவலி ஆட்டோமேஷன் மூலியமாகவும் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு வேணால் எதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ தென் மறக்காமல் சேவ் அண்ட் அப்ளை கொடுத்துருங்க, இல்லைனா அது ஒர்க் ஆகாது. நீங்கள் வேணால் இந்த ஸ்லைடர்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இங்கே வந்து டிவைஸ் இஸ் ஆஃப்லைன் வரும். பட் ஒன்ஸ் இட் இஸ் கனெக்டட்னா இது வந்து ஆன்லைன் காட்டிடும். ஸோ இங்கே காட்டுறேன் பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம ஃபஸ்ட் இது வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ ஆன்லைன்னு நம்மளுக்கு காமிச்சிருச்சு. இப்போ நான் அந்த ஸ்லைடர் வேல்யூ லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்குறேன். இதில் எனக்கு டிவைஸ் இஸ் ஆஃப்லைன்னு வரவே இல்லை. கேஸ் ரீடிங் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே ஆகிட்டே இருக்குது ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட். நான் த்ரெஷோல்டை ரொம்ப குறைச்சேன் அப்படின்னா நடக்குது பாருங்கள், எனக்கு பஸ்ஸர் அடிச்சிட்ருக்கு. த்ரெஷோல்டை ஏற்றிட்டேன் அப்படின்னா பஸ்ஸர் ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ தென் இது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. அதோட பார்த்தீங்கன்னா அலாரம் அடிக்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனும் கிடைக்குது. டெஃபினெட்லி இதுக்கு உண்டான கோட், இது உண்டான சர்க்கியூட் டயக்ராம் எல்லாமே நான் GitHubல கொடுக்குறேன் வித் மை 3D printed enclosures ஃபைல்ஸ் ஆல்சோ நான் ப்ரொவைட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணால் நீங்களும் 3D பிரிண்ட் பண்ணிக்கோங்க. பட் இது ஒர்த் இல்லை 100% ஐம் ஷுர். ஸோ யா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு சூப்பர் தேங்க்ஸ் போடு, முடிஞ்ச ஒரு சூப்பர் தேங்க்ஸ் போட்டு என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ கிரேட் டே. பை.